ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வந்து சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரவேசிக்கால மக்கன்லால் சதுர்வேதி அப்படிங்கிற 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். துனியா துனியா சாந்தினி சாவ்லி ஹோ கயி, இந்த பாடலுடைய ஆசிரியர் தான் மக்கன்லால் சதுர்வேதி. இந்த லெசனில் இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். சாங் ககான் சே ஆயி, அதாவது நிழல் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மரத்தோட கிளையிலிருந்து நிழல் வருது. ஒரு மரம் இருந்தால் தான் அந்த மரத்தோட நிழல் இருக்கும் இல்லைங்களா? பேடுக்கி சாகான் ஓங் சே சாக், அதாவது சாயா ஆயி. ஓகேங்களா? அதாவது மரத்தோட கிளையிலிருந்து தான் நமக்கு நிழல் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கவிஞர் பற்றி பாருங்கள். கவிவர் மக்கன்லால் சதுர்வேதி சிடியோ கா வர்ணன் கைசே கர்த்தேஹே, அதாவது இந்த கவிதையிலிருந்து, அதாவது கவிஞர் மக்கன்லால் சதுர்வேதி பறவைகளை எப்படி விவரிக்கிறாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கவி ககத்தேஹே, கவி சொல்கிறாரு, பக்ஷியான் ரஸ்ஸி சேபையி. அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். 4th கொஷின் என்னென்னா, கவி மக்கன்லால் சதுர்வேதி புஷ்போன் கோ ககான் சட்டானே கேலியே ககத்தே ஹைன், அதாவது மக்கன்லால் சதுர்வேதி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புஷ்பங்களை, ஓகேங்களா, அதாவது பூக்களை கவிஞர் என்ன எங்கே சூட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கவி மக்கன்லால் சதுர்வேதி புஷ்பகன் ஓ நகாந்தாரிஷ் கே நாத், ஓகேங்களா, பிரகிருதி பர் சட்டானே கே லியே ககத்தேஹே, அதாவது மக்கன்லால் சதுர்வேதி என்ன சொல்கிறாருன்னா, புஷ்பங்களை இயற்கைக்கு சமர்ப்பிங்க, அதாவது இயற்கையோட நாகதீசத்தோட நாதத்திற்கு, அதாவது இயற்கைக்கு சூட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் அந்த 4 கொஷினு. நம்ம அடுத்த லெசனில் மீட் பண்ணலாம்.